திமுகவின் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரின் கார் டிரைவர் வீட்டை இடித்ததாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சசிகலாவின் தம்பி திவாகரன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது பற்றிய செய்தி பத்திரிகைகளில் வந்துள்ளது. திவாகரன் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என போலீசார் தெரிவித்தனர். சசிகலாவின் தம்பியான மன்னார்குடி திவாகரனின் வீடு மற்றும் கல்லூரியில் சனிக்கிழமையன்று மாலை போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள மன்னை நகரைச் சேர்ந்தவர் திவாகரன். சுந்தரக்கோட்டை கிராமத்தில் இவருக்கு சொந்தமான செங்கமலத்தாயார் அறக்கட்டளை, மகளிர் கலை, அறிவியல் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி செயல்படுகிறது. கல்லூரி நிர்வாகத்தை கவனிக்கும் வகையில் கல்லூரிக்கு எதிரே புதிதாக பிரம்மாண்ட வீடு கட்டி சில ஆண்டாக அங்கு வசிக்கிறார். மன்னார்குடி பகுதியிலும் அதிமுகவினராலும் பாஸ் என அழைக்கும் அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றவர் திவாகரன். சமீபத்தில் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா ரிஷியூர் கிராமத்தில் திவாகரனின் பண்ணை வீடு உட்பட ஏராளமான சொத்துக்கள் உள்ளன. கடந்த முறை ரிஷியூர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் திமுகவைச் சேர்ந்த தமிழார்வன். திமுக ஆட்சியின் போது நிலம் வாங்குவது உள்ளிட்ட பிரச்சனைகளில் திவாகரனுக்கும் தமிழார்வனுக்கும் மோதல் ஏற்பட்டது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழார்வன் மீதும் கஞ்சா வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. உள்ளாட்சி தேர்தலில் ரிஷியூர் ஊராட்சியை அதிமுகவைச் சேர்ந்த கிருஷ்ணமேனன் கைப்பற்றினார். இதற்கிடையே தமிழார்வன் தன் டிராக்டர் டிரைவரான பாலசுப்பிரமணியனுக்கு தொகுப்பு வீடு ஒன்றை கட்டி கொடுத்திருந்தார். பஞ்சாயத்து தலைவர் மாறியதும் 2011 நவம்பர் 28 பாலசுப்பிரமணியனின் தொகுப்பு வீடும் அவரது தந்தை மாணிக்கத்தின் கூரை வீடும் புல்டோசர் வைத்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இது குறித்து பாலசுப்பிரமணியன் கொடுத்த புகார் நீடாமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கிடப்பில் போடப்பட்டது. தமிழார்வன் மனைவி கஸ்தூரி நேற்று திருவாரூர் எஸ்பி சேவியர் தன்ராஜிடம் புகார் கொடுத்தார். அதில் ரிஷியூரில் உள்ள தன் வீட்டையும் தன் மாமனார் மாணிக்கம் வீட்டையும் திவாகரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சேதப்படுத்தியதாகவும் அதை தடுத்த போது கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். அந்த புகாரில் திவாகரன், ரிஷியூர் பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணமேனன், பஞ்சாயத்து செயலர் ராஜேந்திரன், அதிமுக கிளை செயலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த குணசேகரன், வைத்தியநாதன், கணேசன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டி இருந்தார். எஸ்பி சேவியர் தன்ராஜ் தலைமையில் முத்துப்பேட்டை டிஎஸ்பி கோவி, பரவாக்கோட்டை இன்ஸ்பெக்டர் சிவஞானவேல் மற்றும் போலீசார் சனிக்கிழமையன்று மாலை 5:30 மணி அளவில் சுந்தரக்கோட்டையில் உள்ள திவாகரனின் வீட்டுக்கு கைது வாரண்டுடன் சென்றனர். அங்கு அவர் இல்லாததால் அதே பகுதியில் உள்ள திவாகரனுக்கு சொந்தமான செங்கமலத்தாயார் கல்லூரிக்கு சென்றனர். கல்லூரியின் உள்ளே போலீசார் நுழைந்ததும் திவாகரனின் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கல்லூரி முன் திரண்டனர். சனிக்கிழமையன்று இரவு 8 மணி வரை திவாகரன் கைது செய்யப்படவில்லை. திவாகரன் கைது என்ற தகவலால் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் இடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் திவாகரன் கைது செய்யப்படலாம் என போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜபோக வாழ்க்கையில் தலைத்திருந்த திவாகரனின் கதி இப்போது கந்தலாகிவிட்டதை நினைக்கும் போது நமக்கே வருத்தமாக உள்ளது. நாளை நடப்பதை யார் அறிவார்? நன்றி, வணக்கம்.